ரிஷபராசி. ரிஷபராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி சுக்கிரன் வந்து உங்களுக்கு ராசியிலே இருக்கார். 6ஆம் அதிபதி வந்து ராசியிலே இருக்கும்போது வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கிறது, கடன் கேட்ட இடத்துல கிடைக்கிறது, இது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே நேரத்தில் வந்து உடல் ரீதியான விஷயங்களை கொஞ்சம் கவனம் செலுத்தணும். உடம்புல வந்து கொஞ்சம் அசதியாக இருக்கலாம். சில பேருக்கு வந்து பார்த்தா கொஞ்சம் கால் கையெல்லாம் வலிக்குது, வயிறு வலிக்குதுங்கிற மாதிரி விஷயங்கள் ஏற்படலாம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. மற்றபடி வந்து உங்களுக்கு 2, 5ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12ல் இருக்காருங்க. ஸோ 12ல் இருக்கும்போது கொஞ்சம் குழந்தைகள் கொஞ்சம் எதிர்த்து பேசுகிறது, குழந்தைகளால் ஒரு சின்ன சின்ன மன உளைச்சல் வரும். ஸோ அது மட்டும் கவனமாக இருந்துக்கோங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்துக்கு தேவையான பணம் கொஞ்சம் விரயமாகிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் உங்களது 3ஆம் அதிபதியான சந்திரன். ஸோ 3ஆம் அதிபதியான சந்திரன் நிறைய பிரயாணங்கள், தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் உங்களது 4ஆம் அதிபதியான சூரியன். 4ஆம் அதிபதி சூரியன் 12ல் இருக்கும் பொழுது என்ன மாதிரி விஷயங்களை பண்ணும் அப்படின்னும் போது கொஞ்சம் நிலபுலன்கள், வண்டி வாங்கலாம், கொஞ்சம் செலவு வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அம்மாவுக்கும் உங்களுக்கும் சின்னதாக ஒரு வாக்குவாதங்கள் வரதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ஆம் அதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு ராசியிலே இருக்கும்பொழுது கொஞ்சம் நெகட்டிவிட்டி இருக்கும், நிறைய போட்டிகள் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. அதனால் கொஞ்சம் மெடிடேஷன், தியானம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் உங்களது 7ஆம் அதிபதியான செவ்வாய் 12ல் இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் சம்பந்தமான விஷயங்களுக்காக கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும், கொஞ்சம் செலவு பண்ணுறமான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். உங்களது 8ஆம் அதிபதியான குரு 2ல் இருக்கும்போது பேசும்போது ரொம்ப கவனமாக பேசணும். யாராவது ஏடாகூடமாக பேசி மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 9, 10ஆம் அதிபதியான சனி 11ல் இருக்கும்போது நல்ல லாபங்கள், வெளிநாட்டில் இருக்கும் பெரிய லாபங்கள், தந்தை சார்ந்த உறவுகளால் நல்ல லாபங்கள். மற்றபடி வந்து மேல் நாட்டில் போய் படிக்கணும், வெளியூர் போய் படிக்கணும், இல்லை மேற்கல்வி, இதெல்லாமே ரொம்ப சிறப்பாக அமைகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 11ஆம் அதிபதியான குரு வந்து 2ல் இருக்கும்போது நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள், மூத்த சகோதர சம்பந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ 12ல் வந்து செவ்வாய் ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது கொஞ்சம் வீடு செலவுகள், வீடு சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள், கொஞ்சம் மன வருத்தங்கள், அதனால் தூங்காமல் இருக்கிறதெல்லாம் இருக்கும். ஸோ அதனால் அதை பற்றி பெருசாக கேர் பண்ணாதீங்க. கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது நல்லது. விநாயகர் வந்து வழிபாடு வந்து ரொம்ப சிறப்பான ஒரு விஷயங்களை கண்டிப்பாக கொடுக்குங்க.